Swayam Prabha. Digital India. Educated India. இன்னொரு கணக்கை எடுத்துக்கொண்டு சிம்ப்ளெக்ஸ் முறையில் அதை தீர்வை செய்து சால்வ் பண்ணி வேறு சில புது விஷயங்களை நம்ம இந்த கணக்கின் மூலமாக பார்க்கலாம். அதாவது இந்த கணக்கு மினிமைஸ் இப்போ இந்த கணக்குக்கும் நம்ம முன்னர் பார்த்த இரண்டு கணக்குகளுக்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்கின்றன. முக்கியமான வித்தியாசம் இது கணக்கை பொறுத்த வரைக்கும் இது மினிமைஸ், அதாவது குறைத்தல், அது மேக்ஸிமைஸ் அதிகரித்தல். ஸோ அதிக வேல்யூ மதிப்பை அங்கே கண்டுபிடிக்கிறோம், குறைந்த மதிப்பை இங்கே கண்டுபிடிக்கிறோம். அந்த குறைந்த மதிப்பு ஜீரோவாக இருக்காது, பல காரணங்களால் இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸ் சமநிலைகள் இருக்குது. இந்த கணக்கில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. முன்னர் பார்த்த கணக்குகளில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. முக்கியமாக கணக்கை பொறுத்த வரைக்கும், நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிகரித்தல், இது குறைத்தல். ஆனால் இதை சால்வ் பண்ணும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க, இந்த 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 வகை சமநிலை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் என்ன செய்ய வேண்டும், அதுதான் கணக்கை சால்வ் பண்ணுறதுல முக்கியமான ஒரு விஷயம். இதுவும் முக்கியம்தான். ஆனால் இதை நம்ம எளிதாக இதை புரிந்து கொண்டு அதுக்கு உண்டான மாற்றங்களை செய்ய முடியும். இது புரிந்து கொண்டு இதற்கு உண்டான மாற்றங்களை செய்வது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதை நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். வழக்கமாக செய்வது போல் இந்த சமநிலையை சமன்பாடு ஈக்குவேஷனாக மாற்ற வேண்டும். ஸோ x1 + 2x2 இங்கே 7 இருக்கு. இப்போ -x3 = 7, x3 ≥ 0 என்று எழுத போகிறோம். இந்த இன்இக்வாலிட்டியை இப்படி ரெண்டாக பிரித்து எழுதி விடுவோம். போன முறை சொன்னது போல் இதில் ஒரு அட்வான்டேஜ், நமக்கு இதில் என்ன லாபம்னாக்க, இதுவும் அழகாக ≥ 0 வருது, இங்கே இது ரெண்டும் இருக்குது, அதனால் இப்படியே எழுதி விடுவது நல்லது. வித்தியாசம் என்னன்னாக்க, போன இதில் இந்த <= இருந்தபோது இது ப்ளஸ்ஸாக இருந்தது, <= பண்ணும்போது இது மைனஸாக மாறிவிடும். ஏன் மாறிவிடும் என்றால், இதுதான் நமக்கு முக்கியமாக சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது. இது 7 அப்படிங்கிற எண்ணை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும். சமமாக இது இருந்தால் x3ங்கிறது 0 ஆகும். இது அதிகமாகிவிட்டது என்றால் அதிலிருந்து ஒரு நான் நெகட்டிவ் குவான்டிட்டியை குறைக்க வேண்டும். ஸோ இப்போ இது 8ஆக இருந்தால் x3 என்பது 1ன்னு வேல்யூ எடுத்துக்கும். அப்போ மைனஸ் 7 ஆக்கிடும். இது ≥ 0 கரெக்டாக வரும். இது 7 விட குறைவாக இருந்தால் அப்போ இது நெகட்டிவாக மாறிவிடும். அப்போ இது வயலேட் ஆகும், இது சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஆக அது இன்ஃபீஸபிளாக இருக்கும். அதனால் அது கரெக்ட். ஸோ இது 7ஓ இல்லை 7க்கு மேலோ வேல்யூ எடுக்கணும் அப்படி என்றால் இந்த x3ங்கிறது 0வோ இல்லை பாசிட்டிவ் வேல்யூவோ எடுக்க வேண்டும். அதே போல் இது 3x1 + x2 - x4 = 6, x4 ≥ 0. ஸோ ஆக x1, x2, x3, x4 நாலுமே ≥ 0வாக வந்துவிட்டது. ஆனால் இது இங்கே மைனஸில் வந்துவிட்டது. இப்போ இன்னொரு விதமாக செய்யலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னாக்க,
இங்கே ப்ளஸ்ஸு போட்டுட்டு இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். போடலாம், ஆனால் சாதாரணமாக அதை செய்வதில்லை. ஏனென்றால் இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த சிம்ப்ளெக்ஸ் முறையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அட்டவணைக்குள்ளே ப்ராப்ளத்தை கொண்டு வரும்போது எல்லாமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கணும். அப்போ தான் மெத்தட் வந்து நமக்கு அழகாக வரும். இங்கே ப்ளஸ்ஸை போட்டுட்டு இங்கே லெஸ் தென் ஈக்குவல் டு போட்டால் இந்த கிரேட்டர் தென் ஈக்குவல் டு வராது. ஆகவே வேறு சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும். அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமானது. ஆகையால் இதை வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வர மாதிரி பண்ணிட்டா இங்கே மைனஸ் வரும். அந்த மைனஸால் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த கஷ்டங்களை நம்ம சால்வ் பண்ணலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஆகவே இது ரெண்டையும் மைனஸ் போட்டுட்டு இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 போட வேண்டும். போட்டுட்டு இப்போ நம்ம சிம்ப்ளெக்ஸ் அட்டவணையை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கும்போது 4 வேரியபிள் இருக்குது. வழக்கம் போல் இது வந்து 0x3 + 0x4. இந்த x3 x4 இரண்டுக்கும் நோக்கத்தில் வந்து மதிப்பு கிடையாது. ஆக அது 0வாகத்தான் இருக்கும். இந்த x3 அண்ட் x4ங்கிறது ஸ்லாக் வேரியபிள்ஸ், தளர் மாறிகள் அப்படின்னு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லாக் வேரியபிள்ஸாக இது ரெண்டும் இருக்கும். ஆனால் அதோடு இன்னும் கொஞ்சம் சேர்த்து எதிர்மறை தளர் மாறிகள், நெகட்டிவ் ஸ்லாக் வேரியபிள். சில சமயம் ஆங்கிலத்தில் சொல்லும்போது சர்ப்ளஸ் வேரியபிள், அதிகம் கொடுக்கக்கூடிய வேரியபிள் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. ஸோ இது நெகட்டிவ் ஸ்லாக் அல்லது சர்ப்ளஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வதுண்டு. ஸோ இந்த 4 எழுதியாச்சு. இந்த 4க்கு வந்து இங்கே மேலே எழுதும்போது 5 4 0 0ன்னு எழுதுவோம். போன 2 கணக்குகளும் வந்து அதிகப்படுத்துதல், மேக்ஸிமைசேஷன் கணக்குகள். ஸோ அந்த மேக்ஸிமைசேஷன் கணக்குகளுக்கு பண்ணும்போது Cj - Zj வந்து பாசிட்டிவாக இருந்தால் அது உள்ளே வரும். ஆகவே அந்த மேக்ஸிமைசேஷனையே நம்ம ஒரு பேஸாக, ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு Cj - Zj பாசிட்டிவாக இருந்தால் உள்ளே வரும் அப்படிங்கிற ஐடியாவை நமக்குள்ளே நிறுத்தினால் இந்த குறைத்தல் மினிமைசேஷன் என்பதை மேக்ஸிமைசேஷனாக மாற்றி அதே முறையில் சால்வ் பண்ண போகிறோம். ஆகவே இந்த மினிமைஸ் 5x1 + 4x2 என்பது மேக்ஸிமைஸ் -5x1 -4x2 -0x3 -0x4 என்று மாறிவிடும். கணக்கில் மினிமைசேஷனாக இருந்தாலும் நம்ம சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் அதை கொண்டு வரும்போது அது மேக்ஸிமைசேஷனாக மாறிவிடும். அதை நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நான் இங்கே சும்மா மேக்ஸ் அப்படின்னு இங்கே எழுதி வச்சுக்கிறேன். மேக்ஸிமைசேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமைசேஷன் செய்யும் பொழுது இங்கே -5 -4 0 0 என்று வந்துவிடும். ஸோ முதல்ல இங்கே x3 x4 எழுதாமல் நம்ம வந்து ஈக்குவேஷன் அப்படியே இங்கே எழுதினால் இதிலிருந்து x1 + 2x2 -x3 + x4 = 7. இது வந்து 3x1 + x2 + 0x3 - x4 = 6. இது வந்துவிட்டது. இப்போ இங்கே பேசிக் வேரியபிள், அடிப்படை மாறிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். முன்னாடி ஆரம்பித்த கணக்குகளில், முன்னாடி நம்ம போட்ட 2 கணக்குகள்லையும் x3 x4ஐ வைத்துக்கொண்டு போட்டோம், அல்லது x3 x4 x5ஐ வைத்துக்கொண்டு போட்டோம். x3 x4ஐ வைத்துக்கொண்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட முக்கியமானது என்னன்னாக்க, அந்த இடத்துல வந்து x3 x4 இங்கே போடும்போது 1 0 0 1 அப்படிங்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சிது. அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்க்கும்போது x3 x4 நம்ம இங்கே போட்டால் நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்காது, மைனஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். -1 0 0 -1 அதுதான் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு விளக்குவதற்காக இங்கே வந்து x3 x4ஐ போட்டுக்கொண்டால் நம்மளுடைய சொல்யூஷன் என்ன? -x3 = 7 -x4 = 6.
which means x3 is equal to minus 7, x4 is equal to minus 6. அது வந்து இதை வயலேட் பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஆக இன்ஃபீஸிபிள், சாத்தியமற்றதாக மாறிவிடும். நமக்கு சாத்தியமற்றதை வந்து நம்ம பண்ணவே மாட்டோம், பண்ண வேண்டாம் நமக்கு. ஆகையால் x3 x4 ஆரம்பத்தில் வைத்துக்கொண்டு போட முடியாது. எப்படி இதில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை கொண்டு வர முடியும்? -1 பெருக்கினா வரலாமேன்னு நம்ம நினைத்தால் -1 -2 1 0 -7 மாறிவிடும். அப்பவும் இன்ஃபீஸிபிள், சாத்தியமற்றதாக மாறிவிடும். ஆக இந்த மாதிரி ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கிற காரணத்தினால இந்த மைனஸை கொண்ட ஸ்லாக் வேரியபிள்ஸ் உள்ளே வருகிறது. மைனஸ் இருக்கிற ஸ்லாக் வேரியபிள் உள்ளே வருவதனால் x3 x4 வைத்துக்கொண்டு நம்மளால் ஆரம்பிக்க முடியாது. ஆரம்பித்தோம்னாக்க சாத்தியம் இல்லாத ஒரு சொல்யூஷன் தான் நம்ம கையில் வரும். ஆகவே நம்ம ஏதாவது செய்ய வேண்டும். ஒன்று, இந்த 4 வேரியபிள்ஸ் இருக்குது. நம்ம அல்ஜிப்ரிக் மெத்தட் இயற்கணித முறையில் பார்க்கும்போது 6 சொல்யூஷன் வந்தது. அதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கொண்டு செய்யலாமான்னு கேட்டானாக்கா அது வந்து மூக்கை சுற்றி தொடுவது போல் ஆகிவிடும். அதை சால்வ் பண்ணால் அப்புறம் எதுக்கு இதில் சால்வ் பண்ணோம், அதிலேயே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? நம்ம சிம்ப்ளெக்ஸ் முறையில் சால்வ் பண்ணோன்னு தான் இங்கே உட்காந்துட்டுருக்கோம். ஆக அதை செய்ய போகிறதில்ல. இந்த 6 சொல்யூஷனில் ஏதாவது ஒன்று இருக்கா, சாத்தியமாக இருக்கான்னு பார்த்து செய்யலாம், ஆனால் செய்ய போவதில்லை. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். ஆனால் அது வந்து கொஞ்சம் பொறுமையாக அதை நாம் பார்த்தால் நமக்கு புரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இன்னொரு 2 வேரியபிளை உள்ளே கொண்டு வர போகிறேன். +a1 = 7 +a2 = 6 அப்படின்னு சொல்லி 2 புது வேரியபிள் மாறிகள் கொண்டு வர போகிறேன். இந்த மாதிரி இங்கே எக்ஸே கொடுக்கல, கவனிச்சிங்கன்னா இங்கே x5 x6ன்னு போடலை, a1 a2ன்னு போட்டிருக்கேன். நம்ம இது வரைக்கும் படிச்சிருந்த மேத்தமேட்டிக்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தா எக்ஸு தான் வேரியபிளுக்கு வச்சுப்போம், x y z வேரியபிளுக்கு, ஏலாம் வச்சுக்க மாட்டோம். ஆனால் இது வந்து ஒரு செயற்கையாக நாம் கணக்குக்குள்ளே கொண்டு வந்த ஒரு வேரியபிள் அப்படிங்கிறதை உணர்த்துவதற்காக இந்த வேரியபிள்ஸுக்கு இங்கிலீஷில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ், செயற்கை மாறிகள், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் என்று பெயர். ஸோ இந்த 2 செயற்கை வேரியபிளை உள்ளே கொண்டு வந்துட்டு இங்கே வந்து +a1 இங்கே a2 போட்டுட்டு 1 0 0 1 என்று போட்டுவிட்டால், ஏன்னா இங்கே +a1 இருக்கிறதுனால 1 0, அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நமக்கு அழகாக வந்துடும். ஸோ வந்த உடனே இந்த a1ஐயும் a2வையும் இங்கே போட்டுட்டு கணக்கை ஆரம்பிக்க முடியும். ஆனால் கணக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2-3 விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு 0 போட்டுட்டோம், ஸ்லாக் வேரியபிளுக்கு 0 போட்டுட்டோம். இந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிளுக்கு என்ன வேல்யூ அங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது என்னங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு விட்டால் இது வந்துடும். இரண்டாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா, ஒரிஜினல் கொடுக்கப்பட்ட கணக்கில் a1 a2 இல்லை. இப்போ நம்ம a1 a2வை நம்ம நுழைத்திருக்கோம், கணக்குக்குள்ளே நாம் அதை உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் இதை சால்வ் பண்ணும்போது வர்ற ஆன்சர் இதுக்கு ஆன்சராக இருக்க வேண்டும். இல்லாட்டி கொடுத்த கணக்கு வேறு, நம்ம சால்வ் பண்ணுற கணக்கு வேறு, நமக்கு ஏதோ ஒரு ஆன்சர் வருதுன்னு காமிச்சிட்டு போயின்னு இருக்க போகிறோம். அதை கணக்கை கொடுத்தவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆக இந்த கணக்கை சால்வ் பண்ணி இதுலேருந்து வர்ற ஆன்சர் தான் இதுக்கும் ஆன்சர் அப்படிங்கிறதையும் நாம் உணர்ந்து கொள்வதோடு இல்லாமல், புரிந்து கொள்வதோடு இல்லாமல், இன்னொருத்தருக்கு விளக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமை வேணும். அது எப்படி பண்ணுறது? இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், x3 x4 கூட இந்த கணக்கில் இல்லையே அப்படின்னு கேட்கலாம். x3 x4 ஆக்சுவலாக இல்லை, ஆனால் இதை ஈக்குவேஷனாக மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக இந்த x3 x4 வந்துடும். ஆக இந்த a1 a2 இல்லாமல் இந்த கணக்கும் ஒன்று தான், அதில் வித்தியாசம் இல்லை. இந்த a1 a2வை நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கிறதுனால் இது வேறு ஒரு கணக்காக மாறிவிடுகிறது.
ஸோ இந்த கணக்கினுடைய ஆன்சர் இதுக்கு ஆன்சராக இருக்க வேண்டும். அதை எப்படி செய்வது அப்படிங்கிறத வந்து இப்போது ஒரு இது மூலமாக உணர்த்துறேன். இப்போ இந்த A1 A2க்கு வந்து மேலே இருக்கிற அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நோக்கத்தின் மதிப்பை வந்து ஒரு அதிகமான ஒரு மதிப்பை கொடுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 100 அப்படின்னு கொடுக்கலாம். ரெண்டுக்கும் 100 கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் 100 A1 ப்ளஸ் 100 A2 இதுவும் இங்கே இருக்கு. இப்போ இந்த கணக்கில் வந்து 6 வேரியபிள்ஸ் இருக்கு, 2 ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ 2 வேரியபிள் தான் பேசிக் வேரியபிள், அடிப்படை மாறிகள். மீதி 4 வந்து நான் பேசிக், 0ல் போயிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஈக்குவேஷன், இந்த 2 ஈக்குவேஷனையும் எடுத்துக்கொண்டால் இது ஒரு கணக்கு வந்து A1 equal to 1 இல்லை x1 is equal to 2, so A1 is equal to 5. இது வந்து ஒரு சொல்யூஷன் இதுக்கு. ஏன்னா x1 equal to 2 போட்டால் 3 into 2 6 ஆகிடும். x2 0 0 0 0 0, ஸோ இது 2 போட்டிங்கன்னா இது 5 7 ஆகிடும். இல்லை இதை வந்து இது அப்புறமாக எழுதலாம். இது எப்படி, இது வேண்டாம். இப்போ இங்கே போடுவோம் 0ன்னு இங்கே கொடுத்து விடுவோம். 100 என்று இங்கே கொடுத்து விடும். ஸோ A1 equal to 5 x1 equal to 2 வந்து இது சாத்தியம். இது ரெண்டுக்கும், இதுக்கும் பொருந்தும். அப்போ இதனுடைய மதிப்பு, நோக்க மதிப்பு என்ன? A1 equal to 5னாக்க இங்கே 500, x1 equal to 2 அப்படின்னாக்க, ஸோ இங்கே W is equal to 510. W என்பது இந்த நோக்கத்தினுடைய Zன்னு எடுத்துக்கலாம், W என்று எடுத்துக்கொள்ளலாம், Z என்றே எடுத்துக்கொள்வோம். Z என்பது இதனுடைய நோக்கம். ஸோ A1 5ங்கும் போது இது 500 ஆகிடும், x1 2ங்கும் போது இது 10 ஆகிடும். ஸோ இது 510. இது ஒரு சொல்யூஷன். இன்னொரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்க, இந்த கணக்கில் x1 equal to 7 0 0 0, A2ன்றது 0. ஸோ 7 வந்ததுன்னா இது 21, இங்கே 6. ஸோ x4 is equal to 15. ஸோ 21 minus 15 is equal to 6. இதுவும் ஒரு சொல்யூஷன். ஸோ இதனுடைய மதிப்பை பார்த்தீங்கன்னாக்கா z is equal to எல்லாம் 35 7 5s are 35. இப்போ இந்த குறைத்தல் அப்படிங்கிற நோக்கத்தை வைத்துக்கொண்டு இந்த 2 சொல்யூஷனையும் பார்த்தால் நம்ம வந்து இதை தான் அக்செப்ட் பண்ணிப்போம். ஏன்னா இதோட வேல்யூ குறைவாக இருக்குது இதை விட. ஆகவே 2 சொல்யூஷனை நம்ம கொடுத்து ஒரு சொல்யூஷனில் A1ஓ A2ஓ இருந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்து இந்த A1 A2வையும் நம்ம greater than or equal to 0 என்று எழுதி விடுவோம். பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்து இன்னொரு சொல்யூஷனில் A1 A2 0வாக இருந்தால் இந்த A1ஓ A2ஓ இருக்கிற சொல்யூஷன் உடைய Z மதிப்பானது அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம 100ன்னு நல்ல பெரிய நம்பர் கொடுத்துட்டோம். 100 1000 10,000 எது வேணால் பெரிய நம்பர் கொடுக்கலாம், 1 கோடி கூட கொடுக்கலாம், கரெக்டாக சொல்லணும்னா இன்ஃபினிட்டி கூட கொடுக்கலாம். ஸோ இங்கே அவ்வளோ பெரிய மதிப்பை கொடுத்ததுனால் இந்த A இருந்ததுனாக்க சொல்யூஷனுக்குள்ளே இருந்தாலே இந்த வேல்யூ அதிகமாக இருக்கும். A இல்லாமல் நம்ம கையில் ஒரு சொல்யூஷன் இருந்திருந்தால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து சொல்யூஷனும் மதிப்பு A இருக்கும் சொல்யூஷனை விட
கம்மியாகவே இருக்கும். அதுதான் நமக்கு வேணும். ஏன்னா நம்ம இதை குறைப்பதற்காக இதை நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ஏ வந்து சொல்யூஷனில் இல்லாத வரைக்கும் நமக்கு நல்லது. நம்மளே ஏவை ப்ராப்ளம்குள்ளே கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஜாஸ்தி வேல்யூவை போட்டு ஏ இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஏன் சொல்லியிருக்கோம்? அந்த ஏவை கொண்டு வந்தால் அங்கே சிம்ப்ளெக்ஸை ஆரம்பிக்க முடியும். ஆகவே இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு ஏ இல்லாமல் ஒரு சொல்யூஷன் இருந்தால் நிச்சயமாக அதுதான் உகந்ததாக வருமே ஒழிய ஏ உள்ள ஒரு சொல்யூஷன் உகந்ததாக வராது இதை சால்வ் பண்ணும்போது. ஏனென்றால் ஏ உள்ள சொல்யூஷன் எல்லாமே அதிக ஜட்டை கொண்டிருக்கும். ஸோ ஏ இல்லாமல் ஒரு சொல்யூஷன் இருந்தால், அதாவது இந்த கணக்குக்கு ஒரு சொல்யூஷன் இருந்தால் அது இந்த கணக்குக்கும் சொல்யூஷனாக இருக்கும். ஏன்னா அதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா இதில் ஏ கிடையாது. இதில் இருக்கிற ஒரு சொல்யூஷனையும் இதுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். ஏன்னா A1 A2 0 போட்டிங்கன்னா கொண்டு வந்துட முடியும். ஆக இதுக்கு ஒரு உகந்த தீர்வை இருந்தது என்றால் அது வந்து இதற்கும் உகந்ததாக இருக்கும். ஏனென்றால் அது இதுக்கு வந்து சாத்தியமாக இருக்கும், ஃபீஸபிளாக இருக்கும். ஆனால் இந்த ஏ இருக்கிறதுனா ஏ இருக்கிற எந்த சொல்யூஷனுமே அதிகமாக இருக்கும். ஆகவே ஏ இல்லாத சொல்யூஷன் என்று ஒன்று இருந்தால் அது நிச்சயமாக உகந்ததாக இருக்கும். ஆகவே இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது சொல்யூஷன் ஏ இல்லாமல் ஒரு சொல்யூஷன் கிடைத்து விட்டால் அந்த சொல்யூஷன் இதற்கும் உகந்ததாக இருக்கும், இதற்கும் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். ஏவை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மினிமைசேஷன் குறைத்தலில் அதிகமான ஒரு வேல்யூவை கொடுத்துட்டோம்னாக்கா அது சொல்யூஷனுக்குள்ளே வராது. ஏன்னா ஏ இல்லாமல் ஒரு சொல்யூஷன் இருந்தால் அந்த சொல்யூஷனுடைய மதிப்பு குறைவாக இருக்கும். ஆகவே ஏ இருக்கிற சொல்யூஷன் வந்து இதுக்குள்ளே வராது. ஆகவே ஏ இல்லாமல் இருக்கும் இந்த கணக்குக்கு ஒரு தீர்வை இருந்தால் அந்த தீர்வையே இதுக்கும் உகந்த தீர்வையாக வரும் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு நம்ம இதுக்கு மேலே அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க ரொம்ப ஈஸியாக எடுத்துன்னு போயிடலாம். ஸோ ஆக இதுக்கு பெரிய வேல்யூ கொடுக்கணும். ஸோ என்ன வேல்யூ கொடுக்கறது? 100 கொடுக்கறதா, 1000 கொடுக்கறதா, 10,000 கொடுக்கறதா தெரியாது. ஆகவே பிக் எம் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருவோம். எம் பெரிய எம், பிக் எம் அப்படின்னு ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு இந்த எம்ன்றது இன்ஃபினிட்டி அளவுக்கு பெரியது, மிகப்பெரிய மதிப்பு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கை போடுவோம். அப்புறம் எப்படி போடுறதுன்றதை நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே ப்ளஸ் எம் இருக்கிறதுனால இது குறைத்தல் கணக்குக்கு ப்ளஸ் எம் இருக்கிறது, அதிகரிக்கும் கணக்குக்கு நம்ம -1ஆல் பெருக்கினோம். ஆகவே இது ரெண்டும் மைனஸ் எம் அப்படின்ற ஒரு மதிப்போடு வந்துவிடும். ஸோ அங்கே -m இருப்பதனால் இங்கேயும் -m அப்படிங்கிற மதிப்பு வந்துடும். ஸோ இப்போ இதெல்லாம் கொஞ்சம் அழிச்சுட்டு இங்கே வந்து போட்டு காமிங்க கணக்கு. இப்போ Cj - Zj என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ ஜாகிரதையாக செய்யும்போது இது -m -3m அதை கூட்டினா -4m. இன்ஃபினிட்டி போடாத காரணம் என்னன்னாக்க -m -3m = -4m. இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா எல்லாமே இன்ஃபினிட்டியாக வந்துடும். ஆகவே அது இன்ஃபினிட்டின்னு போடாமல் எம்னு போட்டு -m -3m is -4m. ஸோ -5 -4m. ஸோ 4m -5 இங்கே வரும். இங்கே வந்து -2m -m -3m. ஸோ this will become +3m -4. இது வந்து -m, இதுவும் -m, இது 0 0. இது எப்படி -m ஆகும்? -m × -1 is +m, 0 -m -m. இங்கே வந்து நம்ம -13mனு ஜென்ரலாக போட மாட்டோம். ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் சொல்யூஷனில் இருக்கும்போது அதுக்கு அர்த்தம் இல்லை. ஆகவே இங்கே சும்மா ஒரு டேஷ் அப்படின்னு போட்டு விட்டுரும்.
இந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் சொல்யூஷனில் இருக்கும்போது நம்ம டேஷ் போட்டு விட்ருவோம் அந்த இடத்துல. இப்போ வந்து அதிகமான சிஜே மைனஸ் ZJ எங்கே இருக்கோ அது உள்ளே வரும். ஸோ 4m minus 5 3m minus 4 எம்மை மட்டும் பார்த்தா இது 4mங்கிறது 3m விட அதிகம், ஆகவே இது உள்ளே வரும். திருப்பியும் நீங்கள் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா ரெண்டுமே இன்ஃபினிட்டியாக இருக்கும், ஆக எதை உள்ளே கொண்டு வருதுன்னு சந்தேகம் வந்துடும். அதனால இன்ஃபினிட்டி போடாமல் எம்னு போட்டு 4mன்றது 3m விட பெருசு அண்ட் m is sufficiently big, m நல்ல பெருசு. ஸோ 4m minus 5 என்பது 3m minus 4ஐ விட பெரிதாக இருக்கும். ஸோ இது உள்ளே வரும். ஸோ இந்த தீட்டாவை இங்கே கண்டுபிடிக்கும் போது இங்கே 7 divided by 1 7, 6 divided by 3 2, ஆகவே இது வெளியில் போகும். ஸோ அடுத்த சொல்யூஷனில் a1 இருக்கும், x1 உள்ளே வந்துடும், ஆக இப்படி வந்துடும் அடுத்த சொல்யூஷன். ஸோ இந்த a1க்கு மைனஸ் m, x1க்கு மைனஸ் 5, இதுதான் pivot. So divide every element of the pivot row by the pivot element. So 3 divided by 3 1, 1 by 3 0, minus 1 by 3 0, 1 by 3 2. இந்த 2 தான் இந்த 2 வழக்கம் போல. ஆக x1 உள்ளே வந்திருக்கு, இங்கே 0 வேணும். ஸோ இந்த இடத்த பார்த்துட்டு 1 minus 1 0, ஸோ 0. 2 minus 1 by 3 5 by 3, minus 1 minus 0 minus 1, 0 minus minus 1 by 3 1 by 3, 1 minus 0 1, 0 minus 1 by 3 minus 1 by 3, 7 minus 2 5. திருப்பி CJ minus ZJ கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் அடிப்படை, அதனால 0 ஆகிடும். இதில் a1 இன்னும் இருக்கு, அதனால இது டேஷ் ஆகும். இதை கண்டுபிடிக்கணும். இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். minus 5m by 3 இங்கே இருக்கு, இதெல்லாம் நம்பர். ஸோ இது வந்து 5m by 3 இங்கே வந்துடும். ஸோ minus 5m by 3 minus 5 by 3 minus 4 minus 5m by 3 minus 5 by 3. ஸோ இந்த 5m by 3 எழுதியாச்சு. ஸோ minus 4 plus 5 by 3, ஸோ minus 7 by 3. இது வந்து plus 5 by 3 ஆகும், அது minus 4 plus 5 by 3 minus 12 plus 5 minus 7 by 3. இது வந்து m 0, ஸோ இது minus m. இது வந்து மேலே 0 இருக்கு, minus m by 3, ஸோ இங்கே வந்து plus m by 3 plus 5 by 3, 0 minus plus 5 by 3 minus 5 by 3. இது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அங்கே மைனஸ் m, இங்கே ஏற்கனவே வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது. minus m into minus 1 by 3 is plus 1 by 3. ஸோ minus m minus 1 by 3 minus 4 by 3m plus 5 by 3 plus 5 by 3. திருப்பி மேக்ஸிமம் CJ minus ZJ உள்ள வரும். 5m by 3 minus 7 by 3, இது m by 3 minus 5 by 3. இதை இந்த கான்ஸ்டன்ட்டை விட்டுட்டு இது ரெண்டை மட்டும் கம்பேர் பண்ணால் 5m by 3 என்பது m by 3ஐ விட அதிகம், ஆகவே இந்த வேரியபிள் உள்ள வரும். வெளியில் போகிறதுக்கு 5 divided by 5 by 3, 5 into 3 by 5 3, 2 divided by 1 by 3 is 6, ஆக இது வெளியில் போகும், இது பிவட்டாக மாறிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா a1 வெளியில் போயிடுது, ஸோ x2 and x1 உள்ளே வந்துடும். இதான் நமக்கு வேணும். ஏன்னா நமக்கு வந்து a இருக்கக்கூடாது. முதல்ல வந்து a2 வெளியில் போச்சு, இப்போ a1 வெளியில் போயிடுது,
2 ஏவும் வெளியில் போயிடுது. ஆகவே நம்ம எதிர்பார்த்தது நடந்து விட்டது. ஏ இல்லாமல் ஒரு சொல்யூஷன் வந்துடுது. ஸோ இங்கே -4 -5 இது பிவட், டிவைட் பை த பிவட் எலிமெண்ட். ஸோ 0 1 -3/5 1/5 3/5 -1/5 3. ஸோ இந்த 3 தான் இந்த 3. இப்போ இங்கே 0 வரணும். ஸோ இங்கே 1/3 இருக்குது. ஸோ 1/3 this minus 1/3 times 1 is 0. This minus 1/3 times 1 is 0. This minus 1/3 times 1. This minus 1/3 times 0. This minus 1/3 times, so 1/3 3 cancel ஆகும் 1/5. This minus 1/3 minus 1/3 minus 1/15 minus 6/15 minus 2/5 minus 1/5 1/3 plus 1/3 into 1/5 1/15. So again 6/15 2/5. This minus 1/3 into 3 is 1. So x1 equal to 1, x2 equal to 3 அப்படின்னு வந்துருது. So Cj minus Zj இது 2 0 0 ஆகிவிடும். இப்போ m எல்லாம் இல்லை. ஆகவே இங்கே வந்து 12/5 minus 1. So 12/5 minus 1 7/5. 0 minus 7/5 minus 7/5 minus 4/5 plus 10/5 is 6/5. So minus 6/5. இங்கே வந்து minus 12/5 plus 1 minus 7/5. So minus m plus 7/5. இது வந்து minus m plus 6/5. இது வந்து minus 12 minus 5 minus 17. இப்போ பாசிட்டிவாக இருக்கிற Cj minus Zj உள்ள வரும். இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், இது நெகட்டிவ் வராது. ஆகவே டெர்மினேட் ஆகிடுது. சிம்ப்ளெக்ஸ் டேபிள் முடிந்து விட்டது. நம்மளுடைய ஆன்சர் வந்து x1 equal to 1, x2 equal to 3. இங்கே வந்து -17 வருது. ஆக இதை இந்த கணக்குக்கு கொண்டு வரும் பொழுது, ஏன்னா இங்கே மைனஸில் பண்ணியிருக்கோம், இந்த கணக்குக்கு கொண்டு வரும் பொழுது நம்ம எழுத வேண்டியது x1 is equal to 1, x2 is equal to 3, z is equal to plus 17. இது சப்ஸ்டியூட் பண்ணால் தெரியும். 5 4 into 3 12. ஸோ ப்ளஸ் 17 தான் சொல்யூஷன். மைனஸ் அங்கே வந்தது. ஏன்னா இந்த மினிமைசேஷனை மைனஸில் மல்டிப்ளை பண்ணி மேக்ஸிமைசேஷன் ஆக்கினோம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ இஸ் -17, மினிமம் வேல்யூ இஸ் ப்ளஸ் 17. ஆகவே 17 என்பது இங்கே வந்துவிட்டது. இந்த மெத்தடுக்கு பிக் எம் மெத்தட் அப்படின்னு பேர். சிம்ப்ளெக்ஸ்லேயே இதுக்குள்ள பிக் எம் மெத்தட் என்று பெயர். எப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்? எப்போ யூஸ் பண்ணுவோம்னாக்கா, இந்த மாதிரி சமநிலைகள் வரும்பொழுது, இந்த சமநிலைகளை ஈக்குவேஷனாக மாற்றும் போது இங்கே மைனஸ் ஆகிடும். அந்த மைனஸ் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்காம போகும். அது ஆகையால் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை உள்ளே கொண்டு வந்து அதுக்கு ஒரு எம்மை கொடுத்து சால்வ் பண்ணுறது பேர் பிக் எம் மெத்தட் அப்படின்னு பேர். ஆக இப்போ வந்து ரெப்ரசன்டேட்டிவாக மேக்ஸிமைசேஷனுக்கு 2 கணக்கும் மினிமைசேஷனுக்கு ஒரு கணக்கும் போட்டு காமிச்சிட்டோம். ஆக்சுவலாக திருப்பியும் சொல்ல போனால் மேக்ஸிமைசேஷன் மினிமைசேஷன் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. த நேச்சர் ஆஃப் தி இன்இக்வாலிட்டிஸ் அதுதான் முக்கியம். இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி வரும்போது இந்த கணக்கும் மற்ற 2 கணக்குகளில் எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்இக்வாலிட்டிஸ் தான் வந்திருக்கு. ஆகவே டைப் ஆஃப் இன்இக்வாலிட்டிக்கு தகுந்தாற் போல கணக்கு மாறும். ஸோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் உள்ளே வந்தால் பிக் எம் மெத்தட் மூலமாக அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு முக்கியமான வந்து அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்றால்,
ஒரு கணக்கை கொடுக்கும் பொழுது அந்த கணக்கை வந்து எப்படி நம்ம சிம்ப்ளெக்ஸ் டேபிளுக்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அது ஒன்று. சில சமயங்களில் வந்து இந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிளே வந்து சில புத்தகங்களில் வேறு மாதிரி கொடுத்திருப்பார்கள். சில புத்தகங்களிலும் சரி, சில பாடங்களிலும் சரி, இப்போ நம்ம இந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிளை வந்து மேக்ஸிமைசேஷனுக்காக ஸ்டாண்டர்டாக வைத்துக்கொண்டு நம்ம செஞ்சுட்டுருக்கோம். அதிகப்படுத்தும் கணக்கை வச்சுன்னு செஞ்சுட்டுருக்கோம். சாதாரணமாக எல்லா புத்தகங்களையும் மெட்டீரியல்லையும் மேக்ஸிமைசேஷன் வச்சு தான் செய்வாங்க. சில சமயங்களில் மினிமைசேஷனை வைத்து செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் இப்போ ஒரு நிமிஷத்தில் பார்த்து விடுவோம். நம்ம வந்து மேக்ஸிமைசேஷன் அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம ஒரு இடத்துல சிஜே மைனஸ் ZJ என்பதை கண்டுபிடித்து சிஜே மைனஸ் ZJ பாசிட்டிவாக இருந்தால் அந்த வேரியபிள் உள்ளே வரும் அப்படின்னு நம்ம கொண்டு போகிறோம். சிம்ப்ளெக்ஸை இந்த மாதிரி முறையில் நம்ம கற்றுட்டுருக்கோம். சில புத்தகங்களில் மேக்ஸிமைசேஷனை எடுத்துக்கொண்டு சிஜே மைனஸ் ZJவை கண்டுபிடிக்காமல் ZJ மைனஸ் CJவை கண்டுபிடித்து அது நெகட்டிவாக இருந்தால் அது உள்ளே வரும் அப்படின்னு சில புத்தகங்களும் சில ஆசிரியர்களும் செய்வார்கள். தவறே கிடையாது. ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணுறது அவ்வளோதான். சிஜே மைனஸ் ZJவை -1 பெருக்கினால் ZJ மைனஸ் CJ வந்துவிடும். ஆகவே இங்கே ப்ளஸ் உள்ள வரும்னா இங்கே மைனஸ் உள்ள வரும். ரொம்ப ரேர். ஆனால் சில புத்தகங்களில் வந்து மினிமைசேஷன் கணக்குகளை எடுத்துக்கொண்டு ZJ மைனஸ் CJவை கண்டுபிடித்து அது ப்ளஸ்ஸாக இருந்தால் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில புத்தகங்கள், சில ஆசிரியர்கள் அது மாதிரி சொல்வது உண்டு. அதற்கு சில காரணங்களும் இருக்குது. முடிந்தாலும் அந்த காரணங்களை நம்ம இந்த கோர்ஸில் போகும்போது பார்க்கலாம். இதுவும் ஒன்று தான். ஏன்னா இந்த மேக்ஸிமைசேஷன் சிஜே மைனஸ் ZJ இங்கே ஒரு மைனஸால் கன்வெர்ட் பண்ணுறோம், இங்கே ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோன்னா டபுள் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ மினிமைசேஷன் ZJ மைனஸ் CJ போட்டு உள்ளே கொண்டு வரலாம். ரொம்ப ரேராக மினிமைசேஷன் பண்ணி சிஜே மைனஸ் ZJ நெகட்டிவாக இருந்தால் உள்ளே வரும் அப்படின்னு சொல்வதும் உண்டு. ஸோ இந்த 4 பாசிபிலிட்டியில் நிறைய பேர் வந்து இது 3க்குள்ளே ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. 3 ஒன்று தான். அதாவது இந்த புத்தகத்தில் மினிமைசேஷனை போட்டு ZJ மைனஸ் CJ காண்பித்திருக்கிறார்கள், இவர் வந்து இப்படி போட்டிருக்காரு, இது ரெண்டும் சேம் தானாங்கிற கேள்வியெல்லாம் வரலாம். அந்த கேள்விகளுக்காகத்தான் இதை நான் இப்போ போட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து இந்த முறையை பின்பற்றுகிறேன். வேறு ஆசிரியர்களும் வேறு புத்தகங்களும் வேறு ஒரு முறையையும் பின்பற்றலாம். ஆனால் இது 4மே ஒன்று தான் அப்படிங்கிறத பாடத்தை கற்றுக்கொள்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒன்று. இரண்டாவது என்னன்னாக்கா, சில சமயங்களில் வந்து நான் இப்போ காமிச்சிருக்கிறது படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேபிளுக்கு கீழே இங்கே ZJ மைனஸ் CJ, ஸோ இதோடு இந்த இது முடியறது. இது பேர் வந்து ஐட்ரேஷன் அப்படின்னு பேர். ஒரு பகுதி இந்த இடத்துல இன்னொன்று முடியறது இப்படி வரும். சில டேபிளில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, டேபிளை இப்படி விட்டு இங்கே வந்து ZJ மைனஸ் CJ அல்லது CJ மைனஸ் ZJ வரும், இங்கே X1 X2 வரும், இப்படி வரும். அதாவது இது வந்து இங்கே மேலே வரும். அந்த மாதிரி சில புத்தகங்களில் டேபிள்ஸில் இருக்கும். அதுவும் பாசிபிள். சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, டைரெக்டாக நம்ம CJ மைனஸ் ZJவை ஒரே இதில் போட்டு விட்டேன். இங்கே CJ மைனஸ் ZJன்னா இங்கே CJ எடுத்துட்டு இந்த Z கால்குலேட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி ஒரே வரியில் கொண்டு வந்துட்டோம். சில புத்தகங்களில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ZJ என்பதை தனியாக ஒரு இதை வைத்துக்கொண்டு அப்புறமா CJ மைனஸ் ZJவை போட்டு குறைச்சி ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். புஸ்தகத்துக்கு புஸ்தகம் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும், ஆசிரியருக்கு ஆசிரியர் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். இப்போ நம்ம வந்து இந்த பாடம் இந்த வீடியோக்கள் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் வந்து இந்த முறையை பின்பற்றி இருக்கிறேன். இப்போ சில நேரங்களில் நீங்கள் கல்லூரியில் படிக்கும்போது வேறு ஒரு இதை பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து மேக்ஸிமைசேஷன் எடுத்துக்கொண்டு இதை காமிச்சிருக்கலாம். ஆனால் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வேறு ஒரு ஆசிரியர் வந்து இந்த Z தூக்கி மேலே போட்டு பண்ணால், ஆனால் கடைசியில் ஒரே கணக்கை போடும்போது அதே கால்குலேஷன் வரும்,
அதே சொல்யூஷனில் முடியும். அதனால் தவறில்லை அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இந்த நேரத்தில் முக்கியம் என்பதால் அதையும் குறிப்பிட்டு சொல்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம இதை மாற்றி மாற்றி போட போகிறதில்ல. ஏன்னா மாற்றி மாற்றி போட்டால் குழப்பங்கள் அதிகமாகிவிடும். அதனால் அதை செய்ய போகிறதில்ல. இப்போ சிம்ப்ளெக்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்த கணக்குகளில் இந்த ஃபைனலாக முடியும் போது எல்லா 3 கணக்குமே அழகாக சிஜே மைனஸ் ZJ எல்லாம் நெகட்டிவாக போச்சு, முடிஞ்சுடுது. ஆனால் ஒரு கேள்வி வரலாம், இது இந்த ஒரே ஒரு முறையில் தான் முடியுமா, இல்லை வேறு ஏதானு சிம்ப்ளெக்ஸை முடிக்கிறதுக்கு வேறு ஏதானு ரூல்ஸ் இருக்கா, சட்ட திட்டங்கள் ரூல்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வர சான்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி சமநிலை இருக்கும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்லாம் உள்ளே வருது, எப்போ அதை உள்ளே கொண்டு வரணுங்கிற கேள்வி ஒரு குழப்பம் இருக்கலாம். 3வது, இங்கே ஆரம்பித்து இப்படி போகும்போது அழகாக வருமா, இல்லை அதில் ஏதாவது சின்ன சின்ன தடங்கல்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் வரலாம். ஆக இது எல்லாத்தையும் தெரிந்து கொள்வதற்கு 3 விஷயங்கள் வேண்டும். இங்கிலீஷில் சொல்லணும்னா இனிஷியலைசேஷன், இட்டரேஷன், டெர்மினேஷன். அது தமிழில் சுருக்கமாக சொல்லணும்னா இனிஷியலைசேஷன், எப்படி ஆரம்பிப்பது, ஆரம்பம், டெர்மினேஷன் முடிவு, இட்ரேஷன் நடுவில் என்ன நடக்கிறது அப்படிங்கிற 3 விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல இனிஷியலைசேஷனை பற்றி தெரிந்து கொண்டு, அப்புறம் ஐட்ரேஷனை பற்றி தெரிந்து கொண்டு, அப்புறம் டெர்மினேஷனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஸோ இனிஷியலைசேஷனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை சில சின்ன சின்ன உதாரணங்கள் மூலமாக அதை விளக்கலாம். நோக்கம் அப்படிங்கிறது மேக்ஸிமைசேஷனாக இருக்கலாம், மினிமைசேஷனாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றா இருக்கலாம். அது மினிமைசேஷனாக இருந்தால் அதை -1ஆல் பெருக்கி மேக்ஸிமைசேஷனாக மாற்றி நம்ம இங்கே கணக்கில் செய்தது போல் செய்து விடுவோம். இது பிரச்சனை இல்லை. கன்ஸ்ட்ரெயின்ட் கட்டுப்பாடுகள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆக இருக்கலாம், ஈக்குவேஷனாக இருக்கலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆக இருக்கலாம். இந்த 3ல் ஏதாவது ஒன்றுல வரலாம். இந்த வேரியபிள்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எதிர்மறையற்றதாக இருக்கலாம், அன்ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கலாம், சில சமயம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆகவும் இருக்கலாம். 3 வழிகளில் வரும். சாதாரணமாக நம்ம போடும் எல்லா கணக்குகளையும் இப்படி தான் இருக்கும். வேரியபிள் எல்லாம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆக தான் இருக்கும். ஆனால் இப்படி இருந்தால் என்ன செய்வதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் வர பின்னாடி பார்க்கலாம். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் மட்டும் இருந்தால் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இதை சின்ன சின்ன உதாரணங்கள் மூலமாக இதை காண்பிக்கலாம். இப்போ ஒரு கணக்கை இப்படி இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். x1 plus 2x2 is less than or equal to -7. 2x1 plus 3x2 greater than or equal to 3 அப்படின்னு ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு 2. முதல்ல சிம்ப்ளெக்ஸில் பார்க்க வேண்டியது, செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, இந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ நெகட்டிவாக இருக்கக்கூடாது, 0வாகவோ அல்லது பாசிட்டிவாகத்தான் இருக்க வேண்டும். ஆக இதை பாசிட்டிவாக ஆக்குவதற்கு இதை -1ஆல் பெருக்க வேண்டும். ஸோ இதை -1ஆல் பெருக்கிட்டா -x1 -2x2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7 அப்படின்னு வந்துடும். இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ ஆக இப்போ ரெண்டையும் இங்கே இப்படி கொண்டு வந்தாச்சு. அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறமாக அதை ஈக்குவேஷனாக மாற்ற வேண்டும். ஸோ இது 2x1 plus 3x2 minus x3 is equal to 3. இது -x1 minus 2x2 minus x4 is equal to 7. ஆக இப்போ ரெண்டுமே
greater than or equal to ஆக மாறிவிட்டதால் இரண்டுக்குமே வந்து நெகட்டிவ் ஸ்லாக் வந்துவிடும். ஸோ நெகட்டிவ் ஸ்லாக் வந்ததுனால இப்போ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதினோன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்காது. -1 0 0 -1 வரும். ஆகவே இதுக்கு A1 A2 ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம பண்ண மாதிரி எடுத்துன்னு போய் செய்யணும். இது ஒரு உதாரணம். இப்படி ஒரு கணக்கு வைத்துக்கொள்வோம். இப்படி இந்த கணக்கு எடுத்துக்கொண்டு வந்தால் ரெண்டுமே வந்து இப்படி தான் இருக்குது, அழகாக வந்துடுது, பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு வந்து x1 + 2x2 + x3 - x4 = 3, 2x1 + 3x2 + x5 = 8. plus x5 = 8. இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கா? இருக்கு. எங்கே இருக்குது? x3க்கு கீழே 1 0, x5க்கு கீழே 0 1. ஆகவே x3 x5ஐ வைத்துக்கொண்டு சிம்ப்ளெக்ஸை ஆரம்பித்து விடலாம். இந்த கணக்கிற்கு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் தேவையில்லை. இங்கே greater than or equal to இருந்தால் கூட இதற்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் தேவையில்லை. ஏனென்றால் இங்கே ஒரு x3ங்கிற வேரியபிள் வந்து அழகாக இப்படி நிற்கிறது, இங்கே 1 0 எடுத்துக்கொண்டு நிற்பதால் இதற்கு தேவையில்லை. ஆகவே greater than or equal to வந்துடுத்துனாக்கா உடனே நம்ம ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கணக்கை பொறுத்தது. நம்மளோட வேலை என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு இது ரெண்டும் நெகட்டிவாக இல்லாமல் பார்த்து கொண்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணி அதை ஈக்குவேஷன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கா, ஐடென்டிட்டி காலம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து கொண்டு ஐடென்டிட்டி காலம்ஸ் இல்லை ஏதான ஒரு இடத்துலனா அங்கே மட்டும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை சேர்த்தால் போதும். இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இதே கணக்கை வந்து நான் இப்போது இது greater than or equal to 3, இது equal to 6 அப்படின்னு எழுதிடும். இப்போ என்ன ஆகும்? இது வந்து x1 + 2x2 + x3 - x4 = 3. இது 2x1 + 3x2 = 6. ஏன்னா கன்ஸ்ட்ரெயின்ட்டே வந்து ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட்டே ஈக்குவேஷனாக இருக்கும்போது ஸ்லாக் வேரியபிள் வராது. இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கா? இதை பொறுத்த வரைக்கும் 1 0 இருக்குது. ஆனால் 0 1 இருப்பது போல் ஒரு வேரியபிள் வரவில்லை. ஆகவே இங்கே +a1 = 6 என்று போட்டுவிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணி கணக்கில் சிம்ப்ளெக்ஸை ஆரம்பித்து செய்ய வேண்டும். ஸோ நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈக்குவேஷன் இருந்தால் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வரும், இது மாதிரி இருந்தால் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வரும். ஆனால் எடுத்த உடனே வந்துவிடும்னு நம்ம நினைக்க வேண்டாம். இது நம்ம செய்ய வேண்டிய முறை வந்து ஃபஸ்ட்டு இது ரெண்டும் நெகட்டிவ் இல்லாமல் பார்த்து கொண்டு எங்கெல்லாம் இன்இக்வாலிட்டி இருக்கோ அதுக்கு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணி ஈக்குவேஷன் ஆக்கி அந்த ஈக்குவேஷனுக்கு கொண்டு வந்து அந்த ஈக்குவேஷனுக்கு கீழே எங்கெல்லாம் ஐடென்டிட்டி காலம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஐடென்டிட்டி காலம்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இங்கே இருக்குது, ஆக இதை அப்படியே வைத்துக்கொள்ளலாம். இங்கே இல்லை, ஆகவே இதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை கொண்டு வர வேண்டும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்படி ஒரு கணக்கை வைத்துக்கொண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்ததுனாக்கா ஸோ இது வந்து greater than இருக்குது. ஸோ x1 + 2x2 + x3 இது வந்து x4ன்னு எழுதிவிடுவோம். ஸோ -x5 = 8. இது 2x1 + 3x2 + x4 = 12. இப்போ ஐடென்டிட்டி காலம் இருக்கா? x3க்கு கீழே 1 0 இருக்குது, x4க்கு 0 1 இருக்குது. ஆக ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா கணக்கில் இங்கே greater than equal to இருக்குது, இங்கே ஈக்குவேஷன் இருக்குது. ஆக இந்த கணக்கில் நிச்சயமாக ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைப்போம்.
ஆனால் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வராது. ஏன் வராது அப்படின்னாக்கா இந்த வேரியபிள்ஸ்லாம் இப்படி இங்கே இருக்கிறதுனால. இதெல்லாம் ஸ்லாக் வேரியபிள் இல்லை, இதெல்லாம் டெசிஷன் வேரியபிள்ஸ். இதுக்கு மேலே இங்கே ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணுறோம், இதுதான் ஸ்லாக் வேரியபிள். அது மாதிரி பண்ணணும். ஸோ முதல் ஸ்டெப் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இதெல்லாம் வந்து வேரியபிள்ஸ் எல்லாம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஆக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால் இது இப்படி வரும். இப்போ இன்னொரு ஒரு சின்ன உதாரணம், இது சாதாரணமாக இந்த மாதிரி கணக்குகள் நமக்கு வராது, பட் ஒரு உதாரணத்துக்காக இதை எடுத்துக்கொள்வோம். -x3 is equal to 7 plus x4 is less than or equal to 12 or greater than or equal to 12. x1 x2 greater than or equal to 0, x3 less than or equal to 0, x4 greater than or equal to 0. ஸோ முதல்ல வந்து வேரியபிள் எல்லாம் கிரேட்டர் தான் இருக்கான்னு பார்க்கணும், இங்கே இல்லை. ஆகவே x3 வந்து put x3 is equal to -x5 and x5 will be greater than or equal to 0. ஆக இது வந்து +x5 ஆக மாறிவிடும். இப்போ ரெண்டையும் எழுதும்போது x1 plus 2x2 plus x5 is equal to 7, 2x1 plus 3x2 plus x4 minus x6 is equal to 12. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கா? இருக்கு. ஏன்னா இங்கே 1 0, இதுக்கு 0 1. ஆகவே ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னாக்க, சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிட்டு போனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம கண்மூடி கொண்டு நம்ம நினைக்கிறோம் சரி ஈக்குவல் டு வந்துருச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்துடும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தால் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்துடும் அப்படின்னு நம்ம கண்மூடி கொண்டு அதை நினைத்து கொண்டே போனால் தவறு செய்து விடுவோம். சிஸ்டமேட்டிக்காக எடுத்துன்னு போனால் மிஸ்டேக்கே இருக்காது. ஸோ ஆக இந்த மாதிரி ஒரு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கே மட்டும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளெக்ஸ் டேபிளை அழகாக ஆரம்பித்து விடலாம். ஆக அதுதான் இனிஷியலைசேஷன் என்பது. எப்படி சிம்பிளெக்ஸ் டேபிளை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது இனிஷியலைசேஷன் என்று பெயர். ஸோ இப்போ இனிஷியலைசேஷனை முடித்துவிட்டு நம்ம அடுத்தது ஐட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு வருவோம். அதற்கு ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டு செய்வோம். இந்த கணக்கு வந்து மேக்ஸிமைஸ் (4x1 plus 7x2) x1 plus 3x2 less than or equal to 9, 4x1 plus 6x2 less than or equal to 18, x1 x2 greater than or equal to 0. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இனிஷியலைசேஷனில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ரெண்டுமே வந்து இப்படி லெஸ் தென் ஈக்குவல் டு இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஸோ x3 x4 போட்டுட்டு டைரெக்டாக சிம்பிளெக்ஸ் டேபிள் ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதை செய்யலாம். (4x1 7x2 0x3 0x4) x1 plus 3x2 1 0 9, 4x1 plus 6x2 0 1 18, x3 x4 0 0, cj minus zj 4 7 0 0 0. இது வரைக்கும் ரொம்ப சுலபம், எந்த பிரச்சனையும் இல்லை, இனிஷியலைசேஷன் பிரச்சனைகள் எதுவும் இல்லை, இப்படியே எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ மேக்ஸிமம் சிஜே மைனஸ் ஜட்ஜே, அதிகமான சிஜே மைனஸ் ஜட்ஜே உள்ளே வரும். ஸோ x2ங்கிறது முதல்ல உள்ளே வரும். வெளியில் போகிற வேரியபிளை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு ஒரு தீட்டா என்பது தேவை. ஸோ 9 divided by 3 3, 18 divided by 6 3. இது வரைக்கும் நம்ம போட்ட கணக்குகள் எல்லாத்துலேயும் பார்த்தோம்னாக்க இந்த தீட்டாவில் வந்து இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மதிப்பு 3. அது மாதிரி நமக்கு இது வரைக்கும் ஆகலை.
ஏதாவது ஒன்று சின்னதாக தான் இருந்தது இருக்கிறதுக்குள்ள. இதில் எது சின்னது எது சிறியது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எதை வெளியில் அனுப்புறது? இதை சிறிது என்று எடுத்துக்கொண்டு அனுப்புவதா, இதை எடுத்துக்கொண்டு அனுப்புவதா? அதனால் ஏதாவது கஷ்டங்கள் வருமா? தெரியாது. ஆகவே தெரியாத நிலையில் ஏதோ ஒன்று அனுப்பித்து விடலாம். ஆர்பிட்ரரி, ஏதோ ஒன்று ஆர்பிட்ரரியாக எடுத்துக்கொண்டு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு முதல்ல இருக்கிறத அனுப்பிச்சி விட்டுடலாம் வெளியில். ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல இருப்பதை அனுப்பித்து விடுவோம். அனுப்பும்போது பிவட் வந்து இப்படி இது வந்து பிவட்டாக மாறிவிடும். ஆக x2ங்கிறது இங்கே வரும், x4ங்கிறது இங்கே வரும். ஸோ x2க்கு 7, x4க்கு 0. பிவட்டை எடுத்துக்கொண்டால் divide by the pivot 1/3 1 1/3 0 3. இங்கே நமக்கு 0 வேணும். this minus 6 times 1 is 0. So 4 minus 6/3 2 2. 6 minus 1 into 6 0. 0 minus 6 into 1/3 minus 2. 1 minus 6 into 0 1. 18 minus 6 into 3 0. ஆக இதுவும் புதுசு. இப்போ என்னன்னாக்க x4ன்றது இங்கேயே 0வில் எடுத்துக்கிறது. அது மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஒரு 0 எடுத்துக்கிறது பார்க்கல. இதனால தான் உண்டாச்சா? ஆமாம், இதனால தான் உண்டாச்சு. ரெண்டு ஈக்குவல் ஆனதால் இது குறைந்து 0வாக மாறிவிடும். இப்போ cj மைனஸ் zj இங்கே 0 இருக்குது. 7/3 4 minus 7/3 5/3 12/3 minus 7/3 5/3 0 0. இது 7/3, ஸோ minus 7/3, இது 21. ஆக இந்த x1ங்கிறது இப்போ உள்ள வருது. 1/3 divided by 1/3 divided by 1/3 9. 0 divided by 2 0. இதை கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டர் 0வாக இருந்தானா கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர் 0வாவோ நெகட்டிவோ இருந்தால் தான் டேஷ் போடணும். இங்கே டினாமினேட்டர் 2, அதனால 0 divided by 2 0. ஆக 0 இருப்பதனால் 0 தான் வெளியில் போகும். ஸோ 0 வெளியில் போன உடனே அடுத்த ஐட்ரேஷனில் வரும்போது x2ங்கிறது இங்கே இருக்கும், x1ங்கிறது இங்கே வரும். இதை பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு சிம்ப்ளெக்ஸ் டேபிளை பண்ணிவிட்டு இது முடிஞ்சிடும். அடுத்த ஐட்ரேஷனில் முடிஞ்சிடும். ஆனால் இந்த பாடத்தை வந்து இதோடு நிறுத்தி கொண்டு அடுத்த பாடத்தை ஆரம்பிக்கும்போது இதை முடித்துவிட்டு இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன அப்படிங்கிறதையும் அடுத்த பாடத்தில் வரும்பொழுதே நாம் செய்வோம். இதை வந்து கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாகவே இன்றைக்கி முடிச்சிருப்போம். அடுத்த பாடம் வரும்போது இதை திருப்பி இதை செய்துவிட்டு ரொம்ப சீக்கிரமாக இதை செய்துவிட்டு அதிலிருந்து என்ன வருகிறது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணி செய்வோம். நன்றி. அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம்.